பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். சரி, இந்த நாளுக்கான ஜீவத்தை நம்ம தியானிக்கலாம். ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பூரணமான சமாதானத்துடன் காத்துக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்கள் இன்றைக்கு ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். இப்போ யாருடைய வாழ்க்கையில யாருக்கு கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுக்குறாரு, பரிபூரண சமாதானத்தை கொடுக்குறாரு, பரிபூரணமான அமைதியை தருகிறார் அப்படின்னா, உண்மை, அதாவது கர்த்தரை, இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. இந்த வார்த்தையை படிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை மனசுக்குள்ள யோசிக்கணும். நிறைய நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் கர்த்தரை விட்டு விலகி போகுது அப்படின்னா உடனடியாய் அந்த இடத்துல பிசாசை கடிந்து கொண்டு திரும்பவும் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். அப்படிங்க கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நீ பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஆனால் இன்றைக்கு திரும்பவும் கர்த்தர் நம்ம அநேகருக்கு பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒன்று, அவர்கள் மனதுக்குள்ளே ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒன்று, ஆண்டவரே சமாதானம் இல்லையே, சமாதானம் நின்று விட்டு போயிடுச்சே, சமாதானம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. பயப்படாதீங்க. நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் கலவரத்தின் தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பவும் பிரச்சனைகளை கிளப்பி விடுறவர் அல்ல. அவர் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு. இந்த வார்த்தையின்படியே அவர் பரிபூரணமான சமாதானத்தை, பரிபூரணமான பூரண சமாதானத்துடன் உங்களை காத்துக்கொள்ள ஆராதிக்கிறவருடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை உங்களுடைய இறுதிய பலகையில எழுதி வைத்து அதையே தியானித்துக் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் பரிபூரணமான சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே தங்குகிறதை நீங்கள் காண முடியும். May God bless you.